கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பில் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக தினம்தோறும் கேளுங்கள். ஏசாயா 57 அதிகாரம் 17 முதல் 19 ஆகிய வசனங்கள். நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்து நிமித்தம் கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன். நான் மறைந்து கடும் கோபமாய் இருந்தேன். தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே. அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். தூரமாயிருக்கிறவர்களுக்கும் சமீபமாயிருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன், நீதி செய்கிற தேவன், நீதி உள்ள எஜமான். நிறைய குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போய் மாறுபாடான காரியங்களை செய்து, கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது என்ன செய்யறான் அப்படின்னா, இஷ்டம் போல வாழ ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல அதுதான் பிரச்சனை. ஒரு குடும்பம் கையில பைபிள் எடுத்து வாசித்து என்னோட வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆரம்பித்தால் உண்மையிலே அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா இன்னைக்கு பல குடும்பங்கள் இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து அழகா சொல்கிறார், 2 வஸ்திரம் இருக்குப்பா, உன்ட ஒரு வஸ்திரம் எக்ஸ்ட்ரா இருந்தா வஸ்திரம் இல்லாதவனுக்கு கொடு அப்படின்னாரு. நமக்கு போக ஒருவேளை மிச்சமா இருந்துச்சு அப்படின்னா வேற யார்ட்டையா கொடுத்துரு. இந்த கடைசி காலம் தனக்கு தனக்கு தனக்கு. இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் சமாதானம், இன்னொரு பக்கம் தேவனுடைய கோபம். தேவனுடைய கோபம் யார் மேல அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பின்பாக நிறைய குடும்பத்திலே சுபாவங்கள் மாறாம இருக்கு. பழக்க வழக்கங்கள், அதாவது அந்த ஜென்ம சுபாவம், பழைய சுபாவம், பழைய காரியங்கள் சில குடும்பத்துல இன்னும் தொடரதான் செய்யுது. ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, நற்கன் எடுத்தாச்சு, சர்ச்சைக்கு வரக்கூடிய பிள்ளைகள் தான் அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சுபாவம் மாறாம இருக்கு சில குடும்பத்துக்குள்ளே. பிரச்சனை எங்க ஆரம்பிக்க அப்படின்னா, பார்த்ததெல்லாம் ஆசைப்படுறது, எதை பார்த்தாலும் ஆசைப்படுறது. அது தப்பா கரெக்டா, தப்பா கரெக்டா, தப்பா கரெக்டா? நான் ஒரு பொருளை பார்க்கிறேன், என்ன கண்ணோக்கத்துல பார்க்கிறேன், எந்த எண்ணங்கள்ல பார்க்கிறேன். பார்த்ததெல்லாம் ஆசைப்பட்டா என்ன ஆகும்? அதனுடைய முடிவு எப்படி இருக்கும்? நம்ம நார்மலா யோசித்து பார்க்கலாமே. தேவன் ஒரு குடும்பத்து மேல கோவப்பட்டால் அது நியாயமா இருக்கும். தேவன் ஒரு குடும்பத்தை தண்டிக்கிறார் அப்படின்னா அது நியாயமா இருக்கும். அதே நேரத்தில் ஒரு குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை அப்படின்னா எதனால இல்லை? எனக்கு ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. என்னன்னு சொல்லி கேட்டேன். எனக்கு ஒரு ஜெபம் பண்ணணும், நான் ஊனமுற்றோர் அப்படின்னாங்க. சரி, கவர்மெண்ட் வேலைக்காக நான் ஒருத்தவங்கள்ட்ட பணம் கேட்டிருக்கேன், அந்த பணத்தை கொண்டு போய் கொடுக்க வேண்டியிருக்கு, எனக்கு அந்த வேலை வேணும், அந்த தேவைகள் சந்திக்கப்படணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் உடனே ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், லஞ்சமா அப்படின்னு. ஆமா அப்படின்னாங்க. இந்த ஜெபம் பரலோகத்துக்குள்ள போகுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன்.
அவங்களுக்கு தெரியல. அவங்க இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளாத ஒரு குடும்பம். விக்கிர வழிபாடுல இருக்கிறாங்க, உலக வழிபாடுல இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவன் எப்படிப்பட்டவர் தெரியாது. ஒரு லஞ்சம் கொடுத்து ஒரு வேலையை வாங்கிடலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது ஆசீர்வாதமா இருக்குமா? இன்னைக்கு ஒரு கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னா என்ன போடுவ, என்ன தருவ, என்ன செய்வீங்க? ஒரு திருமண காரியம் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா, என் பையன் நிறைய படிச்சிருக்கான், பெரிய போஸ்ட்ல இருக்கான், பெரிய வேலையில இருக்கான், எங்களுக்கு சொந்த வீடு இருக்கு, எங்களுக்கு எல்லாமே இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க எங்களுக்கு எதெல்லாம் தர போறீங்க அப்படின்னு சொல்லி மெதுவா கேட்பாங்க. அவங்க இன்னும் ரட்சிக்கவே படலப்பா. அவங்க கிறிஸ்துவுக்குள்ள இன்னும் வரவே இல்லை. ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் விக்கிரகாராதனை என்னும் பொருளாசை உள்ள கிடக்காது. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே பொருளாசை என்றும் விக்கிரகாராதனை நிறைய வீட்டுக்குள்ள இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா சிலை வழிபாடு, ஒரு பக்கம் பார்த்தா பொருளாசை பொருளாசை பொருளாசை. இந்த பொருள் ஆசை எங்க இருக்கோ அந்த இடத்துல தேவன் எப்படி இருப்பார்? இயேசு மேல ஆசையா இருந்தால் இயேசு கூட இருப்பார். பொருள் ஆசை என்னும் அக்கிரமத்து நிமித்தம் நான் அவர்களை அடித்தேன். வசனம் கேட்கும்போது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். ஏன்னா நிறைய வீட்டுக்குள்ள பொருள் ஆசையில தான் வாழ்றாங்களே தவிர கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிற ஜனம் எங்க போச்சு? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே, ஏன் தேவன் கோபப்படுறார்? நான் அவர்கள் பொருள் ஆசை என்னும் அக்கிரமத்து நிமித்தம் கடும் கோபமாகி நான் அவர்களை அடித்தேன். ஒரு குடும்பம் பொருள் ஆசைக்குள்ள இருந்தால் என்னென்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் வசனத்தின்படி நாம் அறிந்து கொண்டால் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே கையில பைபிள் எடுத்து வாசிக்காமல் அவனோட வாழ்க்கை இருக்கிறதுனால அதுல நிறைய பிரச்சனைகள் தான் வருது. படிக்கிற பிள்ளைகள் காலையில இருந்து ராத்திரி வரையும் ஒரே படிப்பு படிப்பு படிப்பு. அப்புறம் காலேஜ் போனதுக்கு அப்புறம் அப்படியே வெளியூர், அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் நல்ல ஒரு வேலை. எனக்கு ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. அந்த பிள்ளை வெளிநாட்டு போயிட்டான். காலேஜ் முடிச்ச உடனே ஒரு நல்ல வேலை கிடைச்சு வெளிநாட்டு போயிட்டான். அங்க போன உடனே கூட இருக்கிற ஒரு நபர் ஏமாத்திட்டாங்க. உடனே இந்த பிள்ளைக்கு கண்ணீர் மட்டும்தான் இருக்கு, என்னை ஏமாத்திட்டாங்களே அப்படின்ட்டு. போய் 3 மாசம் தான் ஆகுது. ஜெபகுறிப்பு வருது. நான் முதல்ல கேட்டேன், எல்லாமே வெளிநாட்டுக்கு கொண்டு போயினியா? ஆமா கொண்டு போனேன் அப்படின்னா. பிறந்ததுல இருந்து கிறிஸ்டியன் பிள்ளை தான். வெளிநாட்டு போனிய, கையில பைபிள் கொண்டு போனியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். கொண்டு போல அப்படின்னா. பிறந்ததுல இருந்து கிறிஸ்டியன் தான்ப்பா, வீட்டுக்கு ஒரே பிள்ளை தான், வெளிநாட்டுல கொஞ்சம் வருமானம் ஜாஸ்தி தான், ஆனா போகும்போது எதை கொண்டு போல அப்படின்னா பட்டயத்தை கொண்டு போல. தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு நிறையருடைய கையில இல்ல, நிறையருடைய வாழ்க்கையில இல்ல, நிறையருடைய இதயத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தை இல்லை. கஷ்டமான காரியம்தான். ஏன்னா கர்த்தரை விட்டு தள்ளி போனதுக்கு அப்புறம் அவனுடைய வாழ்க்கையில வனாந்தர வாழ்க்கையா இருக்கும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பணமே இல்ல, சமாதானமே இல்ல, பஞ்சத்துல இருக்கேன், தரித்திரத்துல இருக்கேன், வறுமையில இருக்கேன், வேதனையில இருக்கேன், கண்ணீர் வாழ்க்கையா இருக்கு, என் வாழ்க்கையில எனக்கு என்ன பிரச்சனை நடக்கு அப்படின்னு நிறைய கேள்விகள் நிறைய குடும்பத்துல இருக்கும். வீடு கட்ட முடியலையே, பிள்ளை இல்லையே, எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு என்ன பிரச்சனை அப்படிம்பாங்க. ஒரு சின்ன காரியம்தான், பொருள் ஆசை. அது ஒரு விக்கிர வழிபாடு. நான் அவர்கள் பொருள் ஆசை என்னும் அக்கிரமத்து நிமித்தம் கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன்.
நைட்டு படுத்து தூங்க போறீங்க, உட்கார்ந்து கொஞ்சம் யோசிங்க. நம்ம வீட்டுல யாராவது அப்படி இருக்கிறாங்களா? ஒரு மனுஷன் அடிக்கல, நம்மளை உருவாக்குன தேவன், நான் அவர்கள் பொருள் ஆசை என்னும் அக்கிரமம் அப்படி சொல்லி போட்டிருக்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அக்கிரமம் இருக்குமானால் ஆசீர்வாதம் குறைவு இருக்கும். ஐயா, நான் எந்த தப்புமே பண்ணல ஐயா, கொஞ்சம் பொருள் ஆசை வீட்டுல கொஞ்சம் வாங்கி வாங்கி சேர்த்து சேர்த்து வைக்கையா. கடைக்கு போவேன், பார்த்ததெல்லாம் ஆசைப்படுவேன். ஒரு சூப்பர் மார்க்கெட் போவேன், பார்த்ததெல்லாம் ஆசைப்படுவேன். வெளியூர் போவேன், பார்த்ததெல்லாம் ஆசைப்படுவேன். என் வீட்டுல ஃபுல்லா ஒரே பொருளா நிரம்பி இருக்குயா. நம்ம ஒரு பொருள் வாங்கும் போது, அப்பா இந்த பொருள்லாம் வாங்கலாமா, எனக்கு நீங்க கற்றுத்தாங்கப்பா அப்படி சொல்லி தேவன்கிட்ட விசாரித்தால் இது உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல வீட்டுக்குள்ள போய் பார்த்தா தேவையில்லாமல் எத்தனையோ பொருள்கள் இருக்கு. ஆமாவா இல்லையா? ஒரு சர்ச்சே கட்டிடலாம்ப்பா, சர்ச்சே கட்டிடலாம். நாங்க திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறோம், இன்னும் சர்ச்சு கட்டல. சர்ச்சுக்கு இடமெல்லாம் பார்த்தாச்சு, ஆனா சர்ச்சு கட்டல. கையில பணம் இல்லை. இவ்வளவுதான் ஒரு மனுஷனோட வாழ்க்கை. ஆனால் இந்த கடைசி காலம் எதை எடுத்தாலும் ஒரு ஆசை, எதை எடுத்தாலும் ஒரு ஆசை, எதை எடுத்தாலும் ஒரு ஆசை, எதை எடுத்தாலும் ஒரு ஆசை. ஆசை ஆசை ஆசை. ஆசை யாரை விட்டுச்சு? நம்ம நார்மலா யோசிப்போம், ஆசை யாரை விட்டுச்சு? இந்த கடைசி காலம் எதை நோக்கி ஜனங்கள் போயிட்டு இருக்கிறாங்க? நம்ம நைட் நேரத்துல ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன தெரியுமா யோசித்து பார்க்கணும்? என்னோட வாழ்க்கையில பொருள் ஆசை என்னும் விக்கிரக ஆராதனை இருக்கா? சரி, பொருள் ஆசை தானே அப்படின்னு சொல்லி சில குடும்பத்துல அது லேசா விட்டுருவாங்க. ஆனா பரிசுத்த வேதம் நமக்கு கற்று தெரியுது அக்கிரமம். ஒரு குடும்பத்துல அக்கிரமம் இருக்குமானால் நான் கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன். இவங்க பார்த்தா மணிக்கணக்கா பல மணி நேரம் பார்த்தா ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா இதயத்துல என்னமா இருக்கும்? என் மருமக இன்னொரு 50 பவுன் போட்டு வந்தா நல்லா இருக்குமே, இன்னொரு 10 பவுன் கொண்டு வந்தா நல்லா இருக்குமே, இன்னொரு 20 பவுன் கொண்டு வந்தா நல்லா இருக்குமே. இருதயம் ஃபுல்லா நகை ஆசை, பொருள் ஆசை, பணத்தின் மேல ஒரு ஆசை. சில குடும்பத்துல இடங்குது ஒரு ஆசை, மண்ணுங்குது ஒரு ஆசை. ஒரே ஆசை 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 ஆசையா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹார்ட்டுக்குள்ள இயேசு எப்படி இருப்பார்? இயேசு கிறிஸ்து நம்ம ஹார்ட்ல இருக்கணும் அப்படின்னா நம்ம இருதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு பிரிக்கக்கூடிய அந்த பொருள் ஆசையோ ஒரு விக்கிரக ஆராதனையோ, இப்படி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். சில குடும்பத்துல நகை ஆசை, பணம் ஆசை, மண்ணு ஆசை, பார்த்ததெல்லாம் ஆசை, பொருள் ஆசை. எங்கெல்லாம் ஆசை ஆசை ஆசைன்னு சொல்லி வருதோ அங்கெல்லாம் வேதம் சொல்கிறது நான் அவர்கள் பொருள் ஆசை என்னும் என்னும். அப்போ ஒரு மனுஷனுடைய இதயத்துக்குள்ளே பொருள் ஆசை இருக்குமானால் மனுஷனுக்கு தெரியாது, வீட்டுல இருக்கிறவங்க கூட சில நேரத்துல தெரியாது. ஆனா நம்மளை உண்டாக்குன தேவனுக்கு தெரியும். வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவனுக்கு தெரியும் நம்ம எந்த நோக்கத்துல உலகத்துக்குள்ள ஓடிட்டு இருக்கிறோம், எந்த எண்ணங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். சில குடும்பத்துல பணம் அதிகமா இருக்கும், லட்ச லட்சமா இருக்கும், வச்சுட்டு என்ன செய்யன்னு தெரியாம உட்காந்து மண்டை வைப்பாங்க. லாஸ்ட் அப்படியே சூப்பர் மார்க்கெட் போவாங்க, அப்படியே அங்க கொஞ்சம் செலவு பண்ணுவாங்க, அப்புறம் பார்த்ததெல்லாம் ஆசைப்படுவாங்க, எதை பார்த்தாலும் வீட்டுக்கு வேண்டிடுவாங்க. லாஸ்ட் பார்த்தா வீட்டுல பார்த்தா இருக்கிற ஜாமான் ஃபுல்லா சும்மா இருக்கும். நான் உள்ளதான் சொல்லிட்டு இருக்கேன்ப்பா, நிறைய வீட்டுல பொருள் ஆசை. அப்புறம் அதை கிளீன் பண்ண நேரம் போயிடும். ஏன்னா தூசியாயிரும்ல, வீட்டுல இருக்க பொருள் ஃபுல்லா தூசியாயிரும். நீங்க நிறைய வீட்டுல வீடெல்லாம் பெருசா இருக்கு, ஆனா வீட்டுல பார்த்தா நிம்மதி மட்டும்தான் இல்லை.
சமாதானம் மட்டும்தான் இல்லை. சில குடும்பத்துல உண்மையில என்னப்பா பிரச்சனை அப்படின்னா, சகல செழிப்போட இருக்கிறாங்க, ஆனால் நிம்மதி மட்டும் இல்லை. வீட்டுல எல்லாருக்கும் செல்போனு, லேப்டாப் எல்லாம் இருக்கு, டிவி இருக்கு, கம்ப்யூட்டர் எல்லாம், வீட்டுல சொத்து எல்லாம் இருக்கு, நகை இருக்கு, காரு இருக்கு, பங்களா இருக்கு, வீட்டுல வாட்ச்மேன் எல்லாம் இருக்காங்க, சகல செழிப்பு இருக்கு, வீடு ஃபுல்லா எல்லாமே ரொக்கம் தான், எல்லாம் கேஷ் தான், எல்லாம் எல்லாம் தனக்குள்ளதான். ஓகே, டன். ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல கர்த்தரை விட்டு நம்ம தள்ளி போறோமா? என் இருதயத்துக்குள்ள நான் கர்த்தருக்கு ஃபர்ஸ்ட் இடம் கொடுத்தேனா? நம்ம எப்படி செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, என் இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் இடம். இந்த உலகத்துல அழிந்து போற பொருளுக்கு, அழிந்து போற காரியத்துக்கு இடம் கிடையாது. ஒருவேளை காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே நம்ம எல்லாருக்குமே வேலை இருக்கு, எல்லாருமே வேக வேகமா ஓடுவோம். காலையில 8 மணிக்கு வேலைக்கு போனாதான் போக முடியும். வியாபாரி சில குடும்பத்துல 5 மணி 6 மணிக்கெல்லாம் போயிருவாங்க. கஷ்டப்பட்டுதான் வீட்டுக்கு பணம் கொண்டு வருவாங்க. அந்த கஷ்டப்பட்டு கொண்டு வருவதில்லை, தேவனுக்குன்ட்டு நம்ம கொடுத்துட்டோமா? நம்ம அப்படிலாம் யோசித்து பார்க்கணும். சில குடும்பத்துல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் பிரதர், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சேன். சரி, சொல்றதெல்லாம் சரி, தேவன் குடும்பத்தை ஆசீர்வதிச்சார்ல? ஆசீர்வதிச்சாரா இல்லையா? ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் என்ன சேர்க்கணும்? கர்த்தர்க்கென்று வாழணும். கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக நம்ம என்ன விதைக்கிறோம், பரலோகத்துக்காக என்ன விதைக்கிறோம், பரலோகத்துக்கு போறதுக்காக நம்ம என்ன யோசிக்கிறோம். நிறைய வீட்டுல ஒரு காலத்துல கஷ்டப்பட்டிருப்பாங்க, இப்ப நாங்க நல்லா இருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து 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 வச்சு பார்த்தா அது கொஞ்ச நாள் வச்சு பார்த்தா கெட்டு போயிருது. நிறைய பொருள் வீட்டுல வாங்கி வச்சுட்டு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் வச்சு பார்த்தா எல்லாம் டேமேஜ், எல்லாம் கெட்டு போயிருது. வாங்கும்போது பார்த்தா நல்லதா இருக்கு, 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் அவ்வளவுதான் லைஃப். நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பொருள் வருது அப்படின்னா அது தேவன்கிட்ட விசாரிக்கணும். அப்பா, இந்த பொருள் உங்களுக்கு பிடிச்ச பொருள் அப்பா, இது எங்க வீட்டுக்கு கொண்டு போலாமா? இது வீட்டுக்கு கொண்டு போனா அது ஆசீர்வாதமா இருக்குமா? தேவன்கிட்ட விசாரிக்கணும். தாவீது ராஜா தேவன்கிட்ட விசாரிப்பார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு சின்ன ஒரு காரியம் வந்தாலும் சரி, காலைல தூங்கி எழுந்திரிச்ச உடனே, அப்பா இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில இவ்வளவு தேவை இருக்குப்பா, இவ்வளவு கடன் இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு போராட்டம் இருக்கு, நான் இந்த சூழல வாழ்றேன், எனக்கு ஒரு பணம் வந்திருக்குப்பா, இந்த பொருள் வாங்கலாமா, வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கலாமா, கம்பெனிக்கு ஒரு பொருள் வாங்கலாமா, வியாபாரத்துக்கு ஒரு பொருள் வாங்கலாமா? தேவன்கிட்ட கேட்டு 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 செய்தால் நம்ம குடும்பத்தை பரலோகத்துல தேவன் ஆசீர்வதிப்பார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்பாக தேவன்கிட்ட விசாரிக்கணும். தேவன்கிட்ட விசாரிச்சதுக்கு அப்புறம் அது நமக்கு கரெக்டா தப்பா எப்படி தெரியும் தெரியுமா? நம்ம இருதயத்துக்குள்ள முதல்ல சமாதானம் தெரியும். நம்ம குடும்பத்துல பேசும்போது முதல்ல சமாதானமா இருக்கும். ஆனா தேவையில்லாம ஒரு பொருள் வருது அப்படின்னா உடனே வீட்டுல மனைவி சொல்லிடுவாங்க, இது இப்ப எதுக்கு அப்படிம்பாங்க, கடன் வாங்கி ஏன் வாங்குறீங்க அப்படிம்பாங்க. சில குடும்பத்திலே வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க ஆன்லைன்ல போய் ஒரு செல்போனை கேஷ் கொடுத்து வந்து வாங்குறது, மாசம் மாசம் இஎம்ஐ. சில குடும்பத்துல அப்படியே ஒவ்வொன்றா போயிட்டே இருக்கும். அப்புறம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா இஎம்ஐ கட்டணும், கையில காசு இருக்காது. அந்த பிள்ளைகள் யார்ட்டையா வாங்கி வாங்கி போடும். அந்த செல்போனை ஆசைப்படும் போது அவனோட வாழ்க்கையில கடனுங்க ஒரு அடிமைக்குள்ள போய் சிக்கி கொள்றாங்க. இப்படி பல காரியங்கள் தேசத்துக்குள்ளே நடந்துட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்குமா அப்படின்னா, தேவன்கிட்ட விசாரிக்காமல் வாங்கக்கூடிய பொருள்ல தேவன் நமக்கு எப்படி பாதுகாப்பு தருவார்? நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே. நம்ம ஒரு பொருளை வாங்குறோம், அந்த பொருளை நம்ம தேவன்கிட்ட கேட்டோமா, தேவன்கிட்ட விசாரிச்சோமா? அப்பா இன்னைக்கு என் வீட்டுக்கு இது எனக்கு வேணும்ப்பா, இது உமக்கு சித்தமாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோமா? அவர் நம்மளை உருவாக்கியிருக்காருல்ல, அவர்கிட்ட நம்ம கேட்கணுமா வேண்டாமா? என் வீட்டுக்கு ஒரு நல்ல மருமக வேணும்ப்பா, நல்ல மருமக வேணும்ப்பா, ரட்சிக்கப்பட்டுக்கணும்ப்பா.
என் பையனுக்கு பிடிச்ச ஒரு மகளா இருக்கணும்ப்பா, எனக்கு ஒரு நல்ல மகளா இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணினால் தேவன் எல்லாமே சேர்த்து தருவார். நகையும் தருவார், எல்லாம் தருவார். ஆனா இன்னைக்கு முதல்ல தேவனை மறந்துருதாங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளை அந்த வாயில வார்த்தை வரவே மாட்டேங்குது. ஏன்னா உள்ள இருக்கிற ஃபுல்லா பண ஆசை, பொருள் ஆசை, நகை ஆசை, சொத்து இருக்கா, அவங்களுடைய பின்னாடி ஏதாவது வேற இன்னும் பணம் இருக்கா, தோட்டம் இருக்கா, இதை மட்டுமே மைண்ட்ல வச்சிருக்காங்க. எப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளை வரும்? நான் சொல்றது உண்மையா பொய்யா? நான் அவர்கள் பொருள் ஆசை என்னும் அக்கிரமத்து நிமித்தம் கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன். அப்படியே எழுதப்பட்டிருக்கு. அப்ப தேவன் ஒரு மனுஷன் மேல கோபப்படும் போது அடிப்பார். நான் மறைந்து கடும் கோபமாய் இருந்தேன். அவர் தகப்பன் பிள்ளைகளை சிட்சிப்பார், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பைபிள்ல அதுக்கு ஏகப்பட்ட வசனம் இருக்கு. இவங்க இஷ்டம் போல வாழ்ந்தா தேவன் கண்டிக்காம விடுவாரா? கண்டிக்கலன்னா வேசின் பிள்ளைன்னு சொல்லி போட்டிருக்கு. இஷ்டம் போல துன்மார்க்கமா வாழ்வாங்க, அடுத்த சொத்தை கொள்ளையடிப்பாங்க, அநியாயமா சம்பாதிப்பாங்க, லஞ்சம் வாங்குவாங்க, ஏமாத்துவாங்க, இஷ்டம் போல தாறுமாறா வாழ்றது, ஒரே பொய், வாயை திறந்தால் பொய். கர்த்தரை குறித்து பயம் இல்லை. கர்த்தரை குறித்து பயம் இருந்துச்சு அப்படின்னா நடுக்கத்தோட இருப்பாங்க, பயத்தோட இருப்பாங்க. மனுஷனை குறித்து இல்ல, தேவனை குறித்து. இன்னைக்கு தேவன் எப்படிப்பட்டவர் தெரிய மாட்டுக்கு. தேவன் அன்பானவர் தான்ப்பா, ஆனா சிட்சிக்கலனா வேசியின் பிள்ளைகள் போட்டு தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே. அவனோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னா இஷ்டம் போல தாறுமாறா இருந்துச்சு அப்படிங்கிறாரு. எதனால அடிச்சாரு அப்படின்னா தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே, இஷ்டம் போல வாழ்றாங்களே அப்படிங்கிறார். அப்ப தேவன் ஒரு குடும்பத்தை சிட்சிக்கிறார், தண்டிக்கிறார், அடிக்கிறார் அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா பொருள் ஆசை என்னும் அக்கிரமம். இது இன்னைக்கு நிறைய வீட்டுக்குள்ள இருக்கத்தானே செய்யுது. அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள இயேசு எப்படி உள்ள வருவார்? என் வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வரணும் அப்படின்னா என் இருதயத்துக்குள்ளே பொருள் ஆசை என்னும் விக்கிரக ஆராதனை, அந்த அக்கிரமம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறையருடைய வாழ்க்கையில என்ன இருக்கு? ஆரம்பத்துல விசுவாசியா உள்ள வந்தாச்சு, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, நற்கரணை எடுத்தாச்சு, எல்லாம் சரிதான்ப்பா. ஆனா இன்னைக்கு தேதியில அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா நிறைய குடும்பத்துல பொருள் ஆசை. பொருள் ஆசைக்குள்ளே ஒரு விக்கிரக வழிபாடு வந்துருது, அது ஒரு அக்கிரமத்துக்குள்ள போயிருது. அதுக்கப்புறம் தேவன் கோவப்பட்டு அடிக்கும் போது அவங்களோட வாழ்க்கையில அவங்க சிக்ஷைக்குள்ள போயிட்டு இருப்பாங்க, உபத்திரத்துக்குள்ள போயிட்டு இருப்பாங்க, பாடுகளுக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. ஏன்? நான் மறைந்து கடும் கோபமாய் இருந்தேன். தேவன் கோபமா இருக்கும் போது அந்த குடும்பத்துக்குள்ள யார் வந்து ஆசீர்வதிப்பா? அந்த வீட்டுக்குள்ள எப்படி செழிப்பு வரும்? என் குடும்பத்தின் மேல தேவன் அன்பா இருக்கும் போது என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். என் குடும்பத்தின் மேல தேவன் கோபமா இருக்கும் போது தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் தானே இணைந்திருக்கிறீங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ள என்ன இருக்கு? தேவன் கோபப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பொருள் ஆசைக்குள்ள வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள அக்கிரமம் வந்துடும், அது ஒரு விக்கிரக ஆராதனையா மாறிடும். தேவன் கோபப்படுற அளவுக்கு ஒரு குடும்பம் இருந்துச்சு அப்படின்னா நான் மறைந்து கடும் கோபமா இருந்தேன். ஒரு பக்கம் பார்த்தா அடிச்சேங்காரு, இன்னொரு பக்கம் பார்த்தா நான் மறைந்து கடும் கோபமா இருந்தேன். ஹலோ, இருக்கீங்களா? நம்ம வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கு? நிறைய குடும்பத்துல பைபிள் மேலலாம் ஆசைப்படுறதே இல்லை. நான் 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன்.
இன்ன வரையும் சர்ச்சில் இன்னும் கட்டலை. இடம்லாம் பார்த்தாச்சு, இடம்லாம் இருக்கு, பணம் தான் வேணும். இதான் இன்னைக்கு உலகம். இந்த உலகத்துக்குள்ளே நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா எல்லாம் பணம் தான். இந்த கடைசி காலத்துல கர்த்தருக்கா வாழணும்னு நினைச்சாச்சு அப்படின்னா கடினமான சூழ்நிலை தான்ப்பா. ஆனா தேவனுக்காக நம்ம எதையாவது செய்யறோமா? பரலோகத்துக்கு போய் நிக்கும்போது ஆத்துமாவோட போய் நிப்போமா? இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு கேள்விதான். நிறைய வீட்டுல மாசம் 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 டான் 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 டான்னு பணம் வர 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 இவனுடைய மைண்டுக்குள்ள என்ன ஆயிருது அப்படின்னா, தேவன் எனக்கு எல்லாம் கொடுத்தாரு, இஷ்டம் போல வாழலாம் போல் இருக்கு, என்னை ஆசீர்வதிச்சுதான் சொல்லிட்டு பொருள் ஆசை என்னும் விக்கிரக ஆராதனைக்குள்ள போயிடக்கூடாது. ஒரு இடத்த போய் விசாரிச்சா பல லட்சங்கள் சொல்றாங்க. கொஞ்சோண்டு குறைங்களேன், சர்ச்சுக்கா ஒரு இடம் வேணும், யாரும் குறைக்க மாட்டேங்காங்க. இதுதான் ரவிராஜனுடைய நிலைமை. ஆனா அந்த கடைசி காலத்துல ஜனங்களுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, பொருள் ஆசை, பொருள் ஆசை என்னும் அக்கிரமம். இதை வச்சுக்கிட்டு நைட்டு எப்படி படுத்த நிம்மதியான தூக்கம் வரும்? தூக்கம் வராது. ஏன்னா நாளைக்கு எப்படி சம்பாதிக்கலாம், நாளைக்கு எந்த பொருளை போய் ஆசையா வாங்கலாம். இது ஒரு விக்கிரக வழிபாடுக்குள்ள கிடக்கு, இது ஒரு அக்கிரமத்துக்குள்ள கிடக்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அக்கிரமம் இருக்குமானால் ஆசீர்வாதம் இருக்காது. ஐயா எங்க வீட்டுல லட்ச லட்சமா வருது, வரட்டுமே. உண்மையா சம்பாதிச்சதா, இல்ல லஞ்சம் வாங்கி சம்பாதிச்சதா, நேர்மையா சம்பாதிச்சதா, தேவன் தான் தந்ததா? நம்ம தேவன் தந்தார் அப்படின்னா அதுல சமாதானம் இருக்கும். இன்னைக்கு நிறையருடைய வாழ்க்கையில சமாதானம் மட்டும்தான் இல்லை. ஏன்? அப்ப என்ன பிரச்சனை? 2000 ரூபாய் வாங்குற இடத்துல 4000 வாங்கிடுவாங்க, 5000 வாங்குற இடத்துல 10,000 வாங்கிடுவாங்க. ஆனால் வீட்டுல வேலை பார்க்கிற, கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்க, அவங்களுக்கு சம்பளம் பார்த்தா 2000 தான் கொடுப்பாங்க. ஆனா வெளியில பார்த்தா லட்ச லட்சமா வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனா கொடுக்க வேண்டிய இடத்துல பார்த்தா ரொம்ப கம்மியா கொடுத்துட்டு இருப்பாங்க. நமக்கு தேவன் ஆசீர்வதிக்கும் போது நம்மள்ட்ட வேலை பார்க்கறவங்களுக்கு நம்ம சரியா கொடுத்தால் அவங்களும் நல்லா இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில தேவையில்லாத எந்த ஒரு எண்ணங்கள் வராது. தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதித்தால் அதுல சமாதானம் மட்டும்தான் இருக்கும். வசனம் கடைசியில் அழகா எழுதப்பட்டிருக்கு, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்கிறார். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில துன்மார்க்கமான காரியம் இருக்குமானால் சமாதானம் இருக்காதான். தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே. ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அந்த குடும்பம் எந்த வழியில போயிட்டு இருக்கு, எந்த வழியில போயிட்டு இருக்கு? மாறுபாடான வழியில போயிட்டு இருக்கா, மனம் போன போக்குல போயிட்டு இருக்கா, இஷ்டம் போல வாழ்றாங்களா அப்படின்னு சொல்லி தேவனே செக் பண்ற. ஒரு மனுஷன் செக் பண்ணலப்பா. அதனால இன்னைக்குள்ள செய்தி என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளை செக் பண்றதுக்கு பரலோகத்துல தேவன் இருக்கிறார். எல்லாரும் நினைக்கிறாங்க தேவன் ஆசீர்வதிப்பாரு. ஆமா ஆசீர்வதிப்பாரு. இஷ்டம் போல தாறுமாறா வாழ்ந்தா, மாறுபாடாய் நடந்தார்களே, மனம் போன போக்கிலே போனார்களே, இஷ்டம் போல பொருளாசைக்காக ஓடுறாங்களே, அது ஒரு அக்கிரமமே, அது ஒரு விக்கிரக ஆராதனை, கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்களே அப்படின்னா தேவன் கோபப்படுவார். அப்ப நம்ம வாழ்க்கையில தேவனை விட்டு நம்ம தள்ளி போய் வாழ்றோமா? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஏன்னா நான் ஊழியத்து வந்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்துல எல்லாத்தையும் வெறுத்து தான் ஊழியத்து வந்தேன். இந்த கடைசி காலத்துல கர்த்தருக்காக நம்ம நிக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை இந்த உலகத்தை சார்ந்து இருக்கக்கூடாது. உலகத்துல எல்லாவற்றையும் வெறுத்து வெளியில வரணும். என் இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கணும் அப்படின்னா நான் அந்த உலகத்தை திரும்பி பார்க்க கூடாது. உலகம் ஃபுல்லா மாயை மாயை மாயை, எல்லாம் மாயை. நாங்க இருக்கிற பகுதியில, திருநெல்வேலி பகுதியில சர்ச்சு கட்டுறதுக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். இடம் வாங்கணும். முடிஞ்சா என் பேர் ரவிராஜ், தேவன் அருளி அப்ப மினிஸ்டனுக்காக ஜோம் பண்ணுங்க. இடம் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. லட்ச லட்சமா சொல்றாங்க. கஷ்டமா தான் இருக்கு. சில குடும்பத்துல பஸ்டர்களை பார்க்க வரணும் அப்படிம்பாங்க. நாங்கள் இன்னும் சர்ச்சு கட்டலம்மா, சர்ச்சு கட்டினதுக்கப்புறம் சொல்லும்போது நீங்கள் வாங்க அப்படிம்பேன். எனக்கா ஒருவேளை யாராவது
டெய்லி நான் ஒரு செய்தி கேட்குறேன் பிரதர், உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாராவது இணைந்திருந்தால், டெய்லி எனக்காக ஒரு நிமிடம் யாராவது ஜெபிக்கிற அந்த ஆவிக்குரிய உள்ளங்கள் இருந்தால், சர்ச்சு வேணும், இடம் வேணும், நீங்களே என்னை வந்து பார்க்கணும் அப்படின்னா ஒரு இடம் வேணும். எனக்கு நிறைய காரியங்கள் உண்டு, நான் யார்ட்டையும் சொல்கிறது இல்லை. முடிந்தால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணிக்கோங்க. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும் அப்படின்னா நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? உலகம் ஃபுல்லாக அப்படி தான் போயிட்டு இருக்கு. இந்த கடைசி காலத்தில் வாழ்கிறோம். கொரோனாக்கு அப்புறம் உயிரோட இருக்கும். தேவனை ஆராதிக்கிறதுக்கு ஒரு ஸ்தலம் ஆயத்தமாக இருக்கு, ஆனால் எல்லாம் லட்சமாக வருது. எதுவுமே 500 1000 சொல்ல மாட்டேங்க. ஒரு இடம் வாங்க போனால் லட்சமாக சொல்கிறாங்க. இன்னும் இடம் வாங்கலை, இடம் பார்த்து வச்சிருக்கு. ஜெபம் பண்ணிக்கோங்க. நம்ம வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானபடி இருந்தால் ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் கர்த்தரை விட்டு நான் தள்ளி போயிட்டேனே, மனம் போன போக்கில் போகிறேனே அப்படின்னா, மாறுபாடாய் நடந்தார்களே அப்படி சொல்லி முடிச்சிட்டாரு. மாறுபாடான ஒரு வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னா அதில் இயேசு கூட இருக்க மாட்டார். வசனத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். பிரதர், நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், நான் நற்கன் எடுத்தேன், நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறேன், நான் 7 நாளும் ஜெபம் பண்ணுறேன், எல்லாம் சரிதான்ப்பா. என் இருதயத்துக்குள்ளே மனம் போன போக்கு இருக்கா? நான் அந்த உலகத்துக்காக ஓடுறேன்னா, நான் பரலோகத்துக்காக நான் வாழ்றேன்னா? அந்த 2 வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, நல்ல ஜெபம் பண்றாங்க, ஆனா இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, என் பையனுக்கு கல்யாணம் முடியணும், அது நல்லதுதான், நிறைய நகை வேணும், நிறைய பணம் வேணும், நிறைய ரொக்கம் வேணும், கொஞ்சம் சொத்தும் வேணும், கொஞ்சம் பொருளும் வேணும். அப்ப நாங்க என்ன வந்துட்டு பொருள் ஆசை வந்துட்டு, அப்புறம் பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் மருமக எல்லாம் கொண்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களோட இதயத்துக்குள்ள என்ன இருந்திருக்கும்? பொருள் ஆசை. பொருள் ஆசை இருக்கும்போது தேவன் கோபத்துல தான் இருப்பார். அதனால ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா, நம்மளாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா, பண ஆசையோ பொருள் ஆசையோ இருக்கக்கூடாது. இன்னைக்கு எந்த வீடு எடுத்தாலும் சரி, ஒண்ணு பொருள் ஆசையா இருக்கும், இல்ல நகை ஆசையா இருக்கும், இல்ல பொருள் ஆசையா இருக்கும். தேவன் எல்லாருக்கும் எல்லாம் தருவார். நகையா தருவார், பணமா தருவார், வீட்டுல பொருளா தேவன் தருவார். ஆனா நமக்கு ஆசை மட்டும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற போதும் போதும் போதும். இன்னைக்கு காலையில ஒரு அக்காட்ட பேசிட்டு இருந்தேன். அவங்க எனக்கு சொன்ன காரியம் ரொம்ப துக்கமா இருந்துச்சு. எங்க வீட்டுக்கு எய்த்தாக்குல ஒரு நபர் இருந்தாரு. அவருக்கு மிஞ்சி போன வயசு ரொம்ப கம்மி தான். அவங்க வேலைக்கு போன இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சு. தலையில ஃபுல்லா அடி உடைஞ்சிட்டு அப்படியே இறந்து போயிட்டாங்க. ஹெல்மெட் வைக்கலையா, ஃபோன் பேசிட்டே போனாங்களாம். 3 நாள் மட்டும் ஒரு ஆக்சிடென்ட், ஸ்பாட்ல இறந்து போயிட்டாங்க. அந்த வீட்டில் பார்த்தா 4 வயசு 5 வயசு குட்டி பிள்ளைகள் 2 இருக்கு. அப்பா இறந்து போயிட்டார். இதுதான் இன்னைக்குள்ள ஸ்டேஜ். நம்ம உயிரோட இருக்கும்போது தேவனை நம்ம எப்படி தேடுறோம்? நம்ம இதயத்துக்குள்ள தேவனுக்கு நம்ம எந்த இடம் கொடுத்துருக்கோம்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. கர்த்தரை விட்டு தள்ளி போயிட வேண்டாம். அதனால இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். உங்க வீட்டுல என்ன கேட்டாலும் தேவன் தருவார். ஆனா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அது கரெக்டா தப்பா நம்ம தேவனுடைய பாதத்துல போய் விசாரிக்கணும். ஊழித்து வந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட காரியத்தை வெறுத்து 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 தேவனுடைய சமூகத்துல உட்காரும் போது பல கிஃப்ட் தந்தார். வேதத்தை வாசிக்கும் போது எனக்கு புரியாது, ஆனா பல மணி நேரம் வாசிக்கிறதுக்கு அந்த கிருபை கொடுத்தார். ஏன் தெரியுமா? நான் அந்த உலகத்துல எல்லாத்தையும் வெறுத்தேன். நான் வியாபாரத்துல இருந்து வந்த ஆளு, நான் வேலை செய்யற ஆளு. முழு நேர ஊழியத்து வரும்போது நான் எதை தெரியுமா வெறுத்தேன்? வியாபாரத்தை வெறுத்தேன். என்னுடைய எல்லாவற்றையும் வெறுத்தேன். நான் 11 வயசுல வேலைக்கு போனாலும் வியாபாரம் பார்க்க பிடிக்கும், அது அப்படியே வெறுத்தேன். தேவனுடைய சமூகத்துல இரவும் பகலுமா உட்கார்ந்து இருக்க ஆரம்பிச்சேன். தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வந்துச்சு. அபிஷேகத்தினால் நிரப்பினார், மகிமையினால் மூடினார், கிருபையினால் நிரப்பினார்.
தேசங்களுக்குள்ளே கொண்டு வந்தார். தேவன் அருளி அப்போ மினிஸ் சேனல் பல தேசத்துக்குள்ள நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு தியாகம் உண்டு. தேவன் அபிஷேகம் பண்ணி அழைத்தார். தேவனுடைய சமூகத்திலே விழுந்து கிடந்தேன். ஊழியத்து 10 வருஷம் ஆச்சு. நாங்க இருக்கிற பகுதியிலே ஒரு சர்ச்சு கட்டலாம், ஒரு இடம் வாங்கணும், எல்லாமே பல லட்சங்கள் தான். முடிந்தால் கர்த்தருடைய பிள்ளைகளை ஜெபித்து கொள்ளுங்க. உங்களுடைய ஜெபம் பரலோகத்துக்கு போகட்டும். ஏன்னா நிறைய குடும்பத்துல டெய்லி கேட்பீங்க, எனக்காக கொஞ்சம் ஜெபிங்க. இந்த ராத்திரி வேளையிலே சமாதானம் இல்லாமல் இருக்கா? நம்ம இருதயத்துக்குள்ளே பொருள் ஆசை இருக்கா? அதை மட்டும் செக் பண்ணி பார்த்து நம்ம நைட்டு ஜெபம் பண்ணா நம்ம வாழ்க்கையில என்னென்ன நம்ம யோசித்துட்டு இருக்கிறோமோ எல்லாவற்றுக்கும் தேவன் பதில் தருவார். ஆனால் உலகத்தை வெறுக்காமல், பொருளாசை வெறுக்காமல் தேவனோட சமூகத்துல நம்ம ஜெபம் பண்ணா எப்படி தேவன் நம்மளுடைய ஜெபத்துக்கு பதில் தருவார்? அதை நம்ம கொஞ்சம் ஆழமா யோசித்து பார்க்கணும். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். தேவன் பொருளாசை அக்கிரமத்து நிமித்தம் அடித்தது உண்மைதான், கடும் கோபமா இருந்து உண்மைதான். ஏன்னா ஜனங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்கள். ஆனாலும் தேவன் சொல்கிறார், அவர்கள் வழிகளை நான் பார்த்து. ஒரு குடும்பத்துல என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு தேவனுக்கு தெரியும். தேவனுக்கு தெரியும். சில குடும்பத்துல எப்படினாலும் வாழ்ந்தா தேவன் ஆசீர்வதிப்பார். அது பொய் பிரசங்கம். இஷ்டம் போல துன்மார்க்கனா வாழ்ந்தாலோ, ஒரு வேசித்தனத்துல இருந்தாலோ, விபச்சாரம் பண்ணினாலோ, களவாண்டு சம்பாதிச்சாலோ, கொள்ளை அடிச்சாலோ, இல்ல அடுத்த சொத்தை கொள்ளை அடிச்சாலோ, இல்ல கொலை பண்ணாலோ அங்க இயேசு இருப்பாரா? பிசாசு தான் இருக்கும். எப்படி வாழ்ந்தாலும் இயேசு ஆசீர்வதிப்பார். அது பிசாசுல உபதேசம். ஆனா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் துன்மார்க்கமா வாழ்ந்தா செத்து போயிருவப்பா அப்படிமா. ஏன்னா பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. துன்மார்க்கன் சடிதில நாசம் அடைஞ்சிடும். துன்மார்க்கனுக்கு நித்திய ஆக்கினி எழுதப்பட்டிருக்கு. 2ஆம் மரணமாய் அக்கினி கடன் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. வேதத்தை விட்டு விலையேற்றினால துன்மார்க்கம் சொல்லி போட்டிருக்கு. அப்ப நைட் நேரத்துல படுத்து தூங்க போறோம். கர்த்தரை குறித்து ஒரு பயம் வேண்டாம். இஷ்டம் போல எப்படினாலும் வாழலாம் சொல்லிட்டு தாறுமாறா வாழ்ந்தால் தேவனுடைய கோபத்துக்குள்ளதான் இருப்பாங்க. அவர்களை நான் பார்த்து, அவர்களுடைய வழிகளை நான் பார்த்து. யார் பார்க்கிறா? நம்மளை உருவாக்கின தேவன் பரலோகத்துல இருந்து பார்த்துட்டு இருப்பாரு. எந்த நாட்டுக்குள்ளே எந்த இடத்துல இருந்தாலும் சரி, தேவன் பார்க்கும்போது தேவனோட பார்வை எப்படி இருக்கும்? நம்ம இதயத்துக்குள்ள என்ன யோசிக்கிறோம், நம்ம இதயத்துக்குள்ள என்ன நினைவுல என்ன இருக்கு? அது துன்மார்க்கமான நினைவா, அக்கிரமமான நினைவா, இல்ல பொல்லாத நினைவா, இல்ல அசுத்தமான நினைவா, இல்ல பொருளாசைன்னு நினைவா? என்னெல்லாம் யோசிக்கிறோம் எல்லாம் பரலோகத்துக்கு தெரியும். அப்ப கடைசி காலத்திலே கர்த்தருக்காக வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம நித்திய ஜீவனுக்கு போய் சேர முடியும். இங்கேயே பொருளாசை, அக்கிரமம், விக்கிரகாரனுக்குள்ள போய் கிடந்தா நம்ம எப்படி பரலோகத்துக்குள்ள போக முடியும்? ஏன்னா சில வீட்டுக்குள்ள அப்படிதான் இருக்கு. அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். அவர்களை நடத்தி. ஒரு மனுஷன் நடத்துறது இல்ல, நம்மளை உருவாக்கின தேவனே நம்மளை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். ஒரு குடும்பத்துக்கு ஆறுதல் வேணும். ஐயா, இவ்வளவு நேரம் நீங்க பேசுனீங்கல்ல, என் குடும்பத்துக்கு ஆறுதல் வேணும் அப்படின்னா ஒரு மனுஷன் தர முடியாது. தேவன் தான் நம்மளை குணமாக்குறார். எப்படி குணமாக்குறார் அப்படின்னா, அவர்கள் வழிகளை நான் பார்த்து. 24 மணி நேரம் நான் எப்படி வாழ்றேன் அதை பார்த்து, 24 மணி நேரம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன யோசிக்கிறோம் அதை பார்த்து, நான் அவர்கள் வழிகளை பார்த்து அவர்களை குணமாக்குவேன். குணமாக்குவேன்னு சொல்றாரு.
ஆனா முதல்ல செக் பண்ணி பாப்பாரா. கடையில போய் ஒரு எலக்ட்ரிக்கல் பொருள் வாங்கணும், ஒரு செல்போன் வாங்கணும் அப்படின்னா பணம் கொடுக்கறதுக்கு முன்பாக அந்த செல்போனை கொஞ்சம் எங்களுக்கு ஆன் பண்ணி எல்லாம் செக் பண்ணி தாங்க, நாங்க முதல்ல பார்க்கணும் அப்படிம்பாங்க. செல்போன் எல்லாம் செக் பண்ணி பார்த்து கரெக்டா இருக்குன்னா மட்டும்தான் கேஷ் கையில கொடுப்பாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே செக் பண்ணிடுவோம். ஏன்னா பல ஆயிரங்கள், இப்ப லட்சத்துக்குலாம் செல்போன் வந்துட்டு. அப்ப பணம் கொடுக்கறதுக்கு முன்பாக செல்போனை செக் பண்ணுவாங்க. தேவன் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பாக நம்ம குடும்பம் கர்த்தருடைய வழியில இருக்கா, இல்ல பொருளாசை இன்னும் அக்கிரமத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களா, துன்மார்க்கமான வழியில போயிட்டு இருக்கிறாங்களா, இல்ல கர்த்தருடைய வழியில போயிட்டு இருக்கிறாங்களா, நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். அப்போ ஒரு வீட்டுக்குள்ள ஆறுதல் வரணும் அப்படின்னா அதுக்கு முன்பாக என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளை உருவாக்குன தேவன் நம்மளை பார்ப்பாரு. என்னென்ன வழியில நம்ம போறோம். சில குடும்பத்துல இஷ்டம் போல வாழ்றதுதான் அவங்களுக்கு பிடிக்கும். தேவன் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் முன்பாக, சமாதானம் தரணும் அப்படின்னா அதுக்கு முன்பாக செக் பண்ணுவார். தூங்கி எந்திரிச்சோன்னு செல்போன்ல சார்ஜ் இருக்கா நம்ம செக் பண்றோம்ல. நைட்டு வீட்டுக்கு வந்தோடனே செல்போன்ல சார்ஜ் இருக்கா செக் பண்றோம்ல. தேவன் நம்ம குடும்பத்துக்குள்ளே ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நீ எப்படி வாழ்ந்த அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நபரையும் செக் பண்ணுவார். ரவிராஜை செக் பண்ணி தான் ரவிராஜுக்கு ஆசீர்வதிப்பார். ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா தனித்தனியா செக் பண்ணுவார். அதனால அந்த கடைசி காலம் இஷ்டம் போல வாழ்ந்தால் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. நம்ம கிருபையின் காலத்துல தான் வாழ்றோம், நம்ம எப்படி வாழ்ந்தாலும் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி பைபிள்ல எங்கேயும் போடல. நான் அவர்கள் வழிகளை பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி. நம்ம குடும்பத்தை எப்ப ஆசீர்வதிக்காரு? அவர்களை நடத்தி. அப்ப நம்ம குடும்பத்தை கர்த்தர் நடத்தினால் அது சரியான வழியில இருக்கும். ஹல்லேலூயா. அவர் நம்மளை உருவாக்குன தேவன். அவருக்கு தெரியும் என் பிள்ளை எந்த வழியில போனா கரெக்டான வழியில போய் சேருவான். அவருக்கு தெரியும். நான் அவர்கள் வழிகளை பார்த்து அவர்களை குணமாக்கி அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களை துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். ஐயா, ஒரு குடும்பம் ஆறுதலா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், நல்ல கொண்டாட்டமா இருக்கணும், நல்ல களிப்பா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்பாக நம்ம வீட்டுல தேவன் செக் பண்ணுவார். செக் பண்ணும்போது நம்ம குடும்பம் சரியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ள வர வேண்டிய எல்லா கிஃப்டும் வந்துடும். அந்த கிஃப்ட்ல ஒண்ணுதான் ஆறுதல், அந்த கிஃப்ட்டுக்குள்ளதான் சமாதானம், அந்த கிஃப்ட்டுக்குள்ளதான் மன மகிழ்ச்சி, ஆசீர்வாதம் எல்லாமே உள்ள இருக்கு. அப்ப என் வீட்டுக்குள்ளே முதல்ல யார் வரணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து வரணும், மகா பிரபு வரணும், பரிசுத்தம் உள்ள தேவன் நம்ம வீட்டுக்குள்ள வரணும், சமாதானத்தின் தேவன் நம்ம வீட்டுக்குள்ள வரணும். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு அப்படின்னா இன்பமான தூக்கம். அதனால நைட் நேரத்துல ஐயா நான் இஷ்டம் போலதான் ஏன் வாழ்றேன், எனக்கு நிறைய ஜெபகுறிப்பு வரும், நைட்டு தூக்கமே வரல அப்படிம்பாங்க. ஒரு குடும்பத்துல எனக்கு 15 வருஷமா தூக்கம் வராம இருந்துச்சு பிரதர். 15 வருஷமா நானும் ஏகப்பட்ட மாத்திரை போட, நைட்டு ஃபுல்லா தூக்கம் வராது, நைட்டு ஃபுல்லா நான் முழிச்சுதான் இருப்பேன், நைட்டு ஒரு நாள் நான் தூங்க மாட்டேன். நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, நான் விக்கிர வழிபாடுல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க. அவங்க நைட்டு படுத்து தூங்கும்போது நம்ம செய்தியை கேட்டிருக்காங்க. ஒரு நாள் இல்ல, ஒரு 2 மாசம் போல கேட்டிருக்காங்க. 15 வருஷமா இருந்தவங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சிட்டு. என்ன பிரச்சனை அப்படின்னா தூக்கம் வராம இருந்துச்சு. நைட்டு நம்மளுடைய அந்த ஜெபம் கேட்பாங்க, கேட்கும்போது அப்படியே படுத்து தூங்கிடுவாங்களாம். அப்புறம் காலையில் எழுந்திரிப்பாங்க. அப்புறம் நேற்று நைட்டு நான் தூங்கிட்டேனே எப்படி, இந்த வீடியோ கேட்டனால தூங்கிட்டனோ, மறுபடியும் அடுத்த நாள் கேட்டிருக்காங்க, மறுபடியும் தூங்கிட்டேன். இப்படி 2 மாசம் ஆச்சு. இந்த 2 மாசத்துல அவங்க நல்ல கிளியரா அழகா சுகம் கிடைச்சு, ஆரோக்கியம் கிடைச்சு, அவங்களுடைய வாழ்க்கையில இந்த 15 வருஷம் என்னெல்லாம் இல்லாம இருந்துச்சோ அதெல்லாம் மறுபடியும் தேவன் கிஃப்டா கொடுத்தாரு. மாத்திரை போடல, தூக்க மாத்திரை போடல, ஒரு பைத்தியம் பிடிச்ச நிலைமையில இல்லை, அவங்க தெளிஞ்சிட்டாங்க.
அதுக்கப்புறம் கூப்பிட்டாங்க, தம்பி நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது, உங்க செய்தியை நான் ஒரு 2 மாசமா கேட்டுட்டு இருக்கேன். உங்க செய்தியை கேட்கும் போதே எனக்கு நல்ல தூக்கம் வந்துடும். அப்படியே நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு தூங்கிடும் பிரதர். நான் இப்ப நல்லா இருக்கிறேன், அதை சொல்லதான் அடிச்சேன் அப்படின்னாங்க. இந்த இரவு நேரத்திலே எத்தனை குடும்பத்துல தூக்கம் வராம இருக்கு, எத்தனை குடும்பத்துல பைத்தியம் போல அந்த நிலைமையில இருக்காங்க. நைட் ஆனா தூக்கம் வராம எத்தனை குடும்பத்துல தண்ணி அடிக்கிறாங்க, எத்தனை குடும்பத்துல போதையில் அடிமை இருக்காங்க, எத்தனை குடும்பத்துல கஞ்சா பழக்கம். நைட் ஆயிட்டுனா போதும் எத்தனை குடும்பத்துல விபச்சார அடிமையில போய் சிக்கி கொள்றாங்க. எத்தனை குடும்பம் இருக்கு. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம் தெரியுமா? நம்ம நல்லா படுத்து தூங்கணும், நல்ல தூக்கம் வரணும் பிரதர். என் வாழ்க்கையில நான் நிம்மதியா இருக்கணும், போதும் நான் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகளோட நான் நல்லா இருக்கணும், என் குடும்பத்தோட நான் நல்லா இருக்கணும். உங்க செய்தி நான் இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்கேன், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது இணைந்திருந்தால், ஒரு சின்ன கேள்வி. இப்போ வீட்டுக்கு நைட் வந்தாச்சு, வந்த உடனே என்ன பண்ணணும்? செல்போன்லாம் தேவையில்லைன்னா ஒரு ஓரமா தூக்கி வச்சிருங்க. இருக்கிற இடத்துல கையில பைபிள் எடுத்து வாசிங்க. வசனத்துல என்ன போட்டிருக்கு, என் வாழ்க்கை எப்படி இருக்கு, நான் தேவனுக்கு முன்பா எப்படி இருக்கிறேன், என்கிட்ட என்ன குறை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். என் வாழ்க்கையில தேவன் எனக்கு அந்த கிருபை கொடுத்தார். 2016 முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தாச்சு, சர்ச்சுக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். என்னோட வாழ்க்கையில பல லட்சங்கள் நஷ்டத்துக்கு பின்னாடி காரணம் என்ன மிஸ்டேக்? ஒவ்வொரு வசனம் வாசிக்கும் போது என்கிட்ட என்னென்ன மிஸ்டேக்னு சொல்லி பார்ப்பேன். தேவனுடைய சமூகத்துல உடனே கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவேன். நான் இதுல குறையா இருக்கேன்ப்பா, இந்த வசனம் நான் இன்னும் கீழ்படியலப்பா. உடனே அர்ப்பணித்து தேவனுடைய சமூகத்துல தாழ்த்திடுவேன், கண்ணீரோட ஜெபம் பண்ணிடுவேன். வசனம் நம்ம கூட பேச பேச ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வந்துடும். இந்த இரவு நேரத்துல யாரெல்லாம் செய்தி கேட்குறீங்களோ, நம்ம வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கு? தூரமா இருக்கிறவர்களுக்கும் சமீபமா இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவன் நம்ம குடும்பத்தை குணமாக்குவார், குணமாக்குவார், சமாதானம் தருவார். அதுக்கு நான் என்ன பிரதர் செய்யணும் அப்படின்னா, நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தயவு செய்து தேவையில்லாம வெப்சைட்டுக்குள்ளேயோ, தேவையில்லாம கேமோ, தேவையில்லாம படம் பார்க்கறதோ, நாடகம் பார்க்கறதோ எல்லாவற்றையும் ஒதுக்கிட்டு, எல்லாம் வேஸ்ட், எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஒரு வாலிப பிள்ளை ரீசெண்டா எனக்கு ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. 18 வயசு தான் ஆகுது. அந்த பிள்ளைக்கு படுத்து தூங்குனா கெட்ட சொப்பனமா வருதான். அவங்க அம்மா சொன்னாங்க, என் பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேசுவீங்களா, கொடுங்க பேசுறேன். அந்த பிள்ளை நல்ல படிச்ச பிள்ளை, காலேஜ் படிக்க, நல்ல இங்கிலீஷ்ல தான் பேசுறேன், நானோ தமிழ். அப்புறம் பேசினேன். அந்த பிள்ளை சொன்னா, என்கிட்ட இங்கிலீஷ் பைபிள் தான் இருக்கு அப்படின்னு. பைபிளை உட்காந்து வாசி, நைட்டு அந்த 5 மணி நேரம் செல்போனை தொடாத. உடனே அந்த பிள்ளை உடனே கீழ்ப்படிஞ்சா. அந்த பிள்ளை என்ன வெப்சைட்டுக்குள்ள போவாலோ அந்த வெப்சைட்டை உடனே அழிச்சிட்டா. உடனே ஒப்புரவாயி உடனே ஜோம் பண்ணி அந்த பிள்ளை இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கா. 5 மணி நேரம் 6 மணி நேரம் செல்போனுக்குள்ள போகும்போது, அதுல பல மணி நேரம் அடிமையா இருக்கும்போது தூங்கும்போது பார்த்தா கெட்ட சொப்பனம், தூக்கம் வர மாட்டுது, மன அழுத்தமா மாறிட்டு. அம்மாட்ட சொல்றேன், அம்மா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டுமா, நான் எங்க ஃபால்ட்டா இருக்கேன் எனக்கு தெரியல. உடனே அடுத்த ஜெபகுறிப்பு வருது. அந்த மகள்கிட்ட பேசி ஆலோசனை சொல்லி அதுக்கப்புறம் ஜெபிக்கும் போது, அந்த பிள்ளை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த ஜெபம் உடனே பரலோகத்துக்குள்ள போயிடும். நம்ம தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் உடனே தேவன் நமக்கு விடுதலை கொடுப்பார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லை. பிள்ளைகள் அம்மா அப்பா வார்த்தை கீழ்ப்படிய மாட்டுக்கு. நீங்க போற சர்ச்சில் மேய்ப்பன்னு சொல்ற வார்த்தை கீழ்ப்படுறீங்களா? கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா? அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுறீங்களா? இப்ப ஆன்லைன் மூலியமா தேவனர்லி அப்ப மினிஸ்டர் பாக்குறீங்க. சில குடும்பத்துல சர்ச்சைக்கு போகாம இருக்கிறீங்க, வெளிநாட்டுல இருக்கிறீங்க. நீங்க இருக்கிற இடத்துல இந்த செய்தி உங்க வீட்டுக்குள்ள வருது. தேவனோட வார்த்தைக்கு, தேவனோட சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? அதை மட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு அப்படின்னா தேவன் நமக்கு சமாதானத்தை தருவார். ஹல்லேலூயா. இரவு நேரத்துக்காக ஜெபிக்க போயிடும். கேளுங்க, உங்க குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி
நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கலாம் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதியானவரை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. எங்களுடைய பாவத்துக்காக அடக்கம் பண்ணப்பட்டு, எங்களுடைய பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியன்படி உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம். மாம்சத்துல எங்களுக்காக தேவகுமாரனா வெளிப்பட்டீங்கப்பா. இருளுக்கு ஜனங்களை பெரிய வெளிச்சத்துல கொண்டு வந்தீங்கப்பா. எங்க வாழ்க்கை வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திக்கிறோம்ப்பா. நைட்டு படுத்து தூங்க போறாங்கப்பா. பொருளாசை என்னும் அக்கிரமத்து நிமித்தம் என்று அப்பா நாங்க வேதத்தை தியானிச்சோம். எந்த குடும்பத்திலே பொருளாசை என்னும் அக்கிரமத்து நிமித்தத்துல இருக்கிறாங்களோ அவங்களுடைய பாவத்தை மன்னித்து அக்கிரமத்தை மன்னித்து அந்த பிள்ளைகள் மனம் திரும்பணும், ஆசீர்வதிக்கப்படணும். கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்காக ஸ்தோத்திரப்பா. அப்பா இருக்கிற பகுதியில ஆலயத்தை கட்ட இடம் வாங்க, அதுக்குள்ள ஜனங்களை எழுப்புங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ ஆலயம் கட்ட இடம் வாங்க, அப்படிப்பட்ட உள்ளங்களை தேவன் எழுப்புங்கப்பா. தேவன் அருளி அப்போ மனுஷன்ல உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இணைந்திருக்கிற குடும்பங்கள், இணைந்திருக்கிற நாட்டில் உள்ள ஜனங்கள், தேவன் கூட இருந்து உங்க பிள்ளையோட வாழ்க்கையிலே சகலவற்றிலும் ஆசீர்வதிக்கணும். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம், இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். இணைந்திருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். தேவன் ஆசீர்வதிக்கணும். பலகணிகளை திறந்து பண்டகசாலை திறந்து எந்தெந்த குடும்பத்திலே கட்டளைக்கு கீழ்ப்படுகிறாங்களோ கற்பனை கை கொள்றாங்களோ அந்த குடும்பத்தை இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கணும். சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு விடுதலை கட்டளைடுங்க. யாரெல்லாம் கீழ்ப்படி அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்க குடும்பத்துக்குள்ள தேவ சமாதானத்தை கட்டிடுங்க. எந்த நாட்டுக்குள்ள ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. நைட் நேரத்துல தூக்கம் வராம இருக்குப்பா, மனம் இறங்கி தூக்கத்தை தாங்கப்பா. கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தரே மனம் இறங்கி உங்க பிள்ளைகளுக்கு கற்பத்தினி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையுமா ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்கப்பா, கர்த்தர் கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில் வயசு அதிகமாயிட்டு போகுதுப்பா, ஏற்ற துணையை தாங்க. நல்ல குடும்பமா தாங்க, ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க, ரட்சிக்கப்பட்ட பையனா தாங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் பிரிஞ்சு வாழ்றாங்க, பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழணும். கோர்ட்டு கேஸ்ல போயிட்டுக்காங்கப்பா, அந்த உபத்திரத்தை மாற்றித்தாங்க. சில குடும்பத்துல சனிக்கிழமை ஆயிட்டுன்னா அப்போ ஒயின் ஷாப் போயிருந்தாங்கப்பா, தண்ணி அடிக்க போயிருந்தாங்கப்பா. சில குடும்பத்துல வீட்டுக்கு வராம இருக்காங்கப்பா, விபச்சார அடிமைக்கு போயிருந்தாங்கப்பா, கஞ்சா பழக்கத்துக்கு போயிருந்தாங்கப்பா, போதை அடிமையில இருக்காங்கப்பா. பலவிதமான போதை அடிமையில நைட்டு ஃபுல்லா இருக்கிறாங்கப்பா. சில குடும்பத்துல களியாட்டுக்குள்ள போயிருந்தாங்கப்பா, சில குடும்பத்துல வேசிக்குள்ள போயிருந்தாங்கப்பா, விபச்சாரத்துக்குள்ள போயிருந்தாங்கப்பா. பாவ அடிமையில ஜனங்கள் எங்கெல்லாமோ போயிட்டு இருக்காங்கப்பா. அந்த ஜனங்களை கர்த்தர் மீட்டு எடுக்கணும், அந்த ஜனங்களை கர்த்தர் தொடரணும். யாரெல்லாம் ஜெபிக்கிறோம், எந்த குடும்பத்துல கண்ணீரோடு இருக்கோ அந்த குடும்பத்தை தேவன் சந்திக்கணும். அந்த குடும்பத்தை எந்த படுகொலியில இருக்கிறவங்களோ அந்த படுகொலியிலிருந்து கர்த்தர் தூக்கிடுங்க. இணைந்திருக்கிற குடும்பங்கள் மீட்கப்படணும், ரட்சிக்கப்படணும். என் தேவன் மனம் இறங்குங்க, என் தேவன் மனம் இறங்குங்க, என் தேவன் மனம் இறங்குங்க. கர்த்தருடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. ரிபா லபல ஹோரபலர சந்த டலபர துரபலஹரது ரிமஹதன மேசி புஷபல ஹோரபலஹரது ரபலஹதன மேசி துனி ஷபலபல ஹோரபலஹரது ரபல ரிபா லபல ஹோரபர ஷபலபலஹரதுனி கந்து டரபல. தாழ்த்திரோம், அர்ப்பணிக்கிறோம். கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் மனமிறங்குங்க, கர்த்தர் மனமிறங்குங்க. உங்க பிள்ளையோட வாழ்க்கையிலே சமாதானத்தை தாங்கப்பா. பிள்ளையோட வாழ்க்கை
சமாதானமா இருக்கணும்ப்பா. கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்கப்பா. கிருபை வேணும்ப்பா, கிருபை வேணும்ப்பா, கிருபை வேணும்ப்பா. அப்பா கிருபை வேணும்ப்பா. என் நாமத்தின் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம்ப்பா. அப்பா ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டு ராஜா. ரிபோ ஷபல ஹோரபல ஹரதுரபல ரதுன மலர ஷந்தடலப கபுது பேக்கேதுனா ரிமல ஹதுன மரு ஷபல ஹோரபல ஹரது ரெஹதன மாலரது ரி ஷபல பல ஹோரபல ஹரது ரிஹபல ஹரதுரபல ஹரது ரபு ஷபல ஹபில ஹரது ரிதுன மல ஹதன மெஹிபில ஹபில ஹரது ரது ரி ஷலப பபரது ரிபா கபுது பேக்கேதுனா ரிஹதன மல ஹரதுரபல ஷபல பக்கபுது பேக்கேதுனா ரது நீ ஷந்தடலபல பரது ரிபா கபுது பேக்கேதுனா ரீமா ஹதனமர ஷலப ஹரதுனி கந்துட்டரபல செத்த கிரியல அழிக்கப்படட்டும்பா. எந்தெந்த குடும்பத்துக்கு விரோதமா கிரியை செய்து கொண்டிருக்கும் தந்திரமான ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள், வலுசரப்புத்துடைய கிரியைகள், பொல்லாத கிரிகள் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டறியப்பட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டறியப்பட்டும். ரிதா ஷலப ஹோரபஹரது ரகதலபல ஹொரதுரபல ஹரது ரிமா ஹதன மரதுரபல ரது நிமர ஹந்து டலபல ஹரது ஷிபா ஹதுரபர பக்கபுது பெக்கியதுனா ரிது ஷைப லாபஹ பிஹாபர ஹரது ரெஹமல ஹதன மல ஹரது நமல ஹரது ரதன மில தனிமா சிதுனிஷன் டலபல ஹரது செஹோ பஹதி பிஹோ பிஹாஹ பிலஹரது ஷிபபா துஹபல ஹதுரபல செதனே மே செபுஷா பஹதுஹி பிலஹ பிலஹரது ரது நிமல ஹதன மிலஹ பிலஹரது ரது நிமிதனே செதனேஷ தினேஷ ரிஷன் டலபல ஹரது. கிரியைகள் அழிக்கப்படுகிற கிருபைக்காக அப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம் ராஜா. பிசாசுடைய கிரியைகள் அழிக்கப்படுகிற கிருபைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம் ராஜா. தேவ குமாரன் இறங்கி வந்த கிருபைக்காக அப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. பிசாசுடைய கிரியைகள் அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டிருப்பா. அப்பா அவங்க பிள்ளையோட வாழ்க்கையிலே அந்தரங்கத்திலே எந்தெந்த காரியத்தில் அடிமையா இருந்தாங்களோ அந்த கிரியைகள் அழிக்கப்பட்ட கிருபைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிற சொல்கிறோம்ப்பா. ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும் ராஜா. நைட் ஷிப்ட்ல இருக்காங்க, நைட் டிரைவிங்ல இருக்காங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளையோட கூட இருக்கட்டும். அதிகாலை வேளையிலே ஆலயத்து புறப்பட கிருபை செய்யுங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவன் அருளி அப்போ மினிஸ்டர்ல கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா ஆலயம் கட்ட ஒரு இடம் தாங்கப்பா, ஆயத்தப்படுத்தி தாங்க. அதுக்குள்ள ஜனங்களை எழுப்புங்க, அதுக்குள்ள குடும்பங்களை எழுப்புங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளையோட கூட இருக்கு ராஜா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதிங்க. அவங்களோட அப்பத்தின் தண்ணி ஆசீர்வதிங்க. இரவு நேரத்திலே கடன்ல கஷ்டப்படுறாங்கப்பா, கடன்ல கஷ்டப்படுற குடும்பத்தை கர்த்தர் தாங்குங்கப்பா, தூக்கி எடுங்கப்பா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போனாங்களோ எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து மறுபடியும் ஆசீர்வதிங்க. வியாதியோடு படுத்த படுக்கையில எந்த குடும்பத்துல பலவீனத்தோடு எந்த ஹாஸ்பிட்டல் எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல இருக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் என் தேவன் அப்பா தொடணும்ப்பா, தொடணும்ப்பா, தொடணும்ப்பா. தொட்டு ஆசீர்வதிங்கப்பா, தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா, தொட்டு ஆசீர்வதிங்கப்பா, தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. பூரண சுகம் தாங்கப்பா. உங்களுடைய தலைமுறை கருத்தினால சுகம் மாநிலம் என்று எழுதப்பட்டிருக்கு. யாரெல்லாம் ஜெபிக்கலாம் அக்கிரமோட பாவத்தை எல்லாம் மன்னித்து குணமாக்கி தாங்க. இன்பமான தூக்கம் தாங்க. அதிக அளவில் எழுப்பிடுங்க. எல்லாருடைய தேவைகளை சந்திங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவனில் அர்ப்பணிக்கணும். வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க, வெளிநாட்டு போறதுக்காக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் வாசல் திறக்கணும்ப்பா, கர்த்தர் வாசல் திறக்கணும்ப்பா. எல்லா குடும்பத்தையும் உங்க பாதவில் அர்ப்பணிக்கணும். கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. விசேஷமாக இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டாங்கப்பா. அந்த குடும்பத்தை பல மடங்கு ஆசீர்வதிச்சாங்க. உங்க நாமம் எடுத்து இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம நினைவு கொடுப்பதாக ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர்கள் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியருக்காக தொடர்ந்து ஜெபிங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஆமென். God bless you.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.